இல்லையா? ம். காலங்களுக்கு அப்பாற்பட்டவர்னா தொடக்க நூல் 1:1 சொல்லுது, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் உருவாக்குனார் சொல்லிட்டு. இப்போ ஹெவனை உருவாக்கும் போது ஜீசஸ் எங்க இருக்கிறாரு? தான் இருக்காரு. இல்ல இல்ல, ஹெவனுக்கு வெளியில இருக்கிறார். ஓகே, he ஓகே creates heaven, he creates earth. கடவுள் இது ரெண்டுக்கு வெளியில இருந்து உருவாக்குறார். ஓகே ஓகேங்களா? அப்போ ஹெவன் அண்ட் எர்த் கிரியேட் பண்றாரு. இந்த பிகினிங் சொல்றாங்க இல்லையா பைபிள்ல, தொடக்கத்தில் இருந்து. அந்த தொடக்கம் ஆரம்பிக்கும் போது தான் மாற்றம் உருவாகுது. எப்போ கிரியேஷன் ஆரம்பிக்குதோ அப்போதான் சேஞ்சஸ் வருது. சேஞ்சஸ் தான் டைமை ஸ்டார்ட் பண்ணுது. கடவுள் தான் அந்த டைமை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறார். சொல்றது புரியுதுங்களா? ஓகே, கிரியேஷனுக்கு முன்னால டைம் கிடையாது. பிகாஸ் தெர் இஸ் நோ சேஞ்ச். டைம்னா சேஞ்ச் தான் டைம். ஓகே, அப்போ இந்த பிகினிங் போது இந்த பிகினிங் ஆஃப் கிரியேஷன். ஓகே, கடவுள் வந்து முதல் நாள் கிரியேட் பண்றாரு, ரெண்டாவது நாள் கிரியேட் பண்றாரு, மூணாவது நாள் கிரியேட் பண்றாரு. எத்தனை நாள் போனாலும் கடவுள் வெளியில இருந்து தான் பார்க்குறாரு ஒவ்வொரு நாளையும். எவ்ரி டே இஸ் அ பிரசன்ட் டென்ஸ் இன் த ஐஸ் ஆஃப் காட். முதல் நாள் நடக்கிறதையும் பிரசன்ட் டென்ஸ்ல அவரால் பார்க்க முடியும். ரெண்டாவது நாள் நடக்கிறதும் அவர் கண்ணில் பிரசன்ட் டென்ஸ் தான். இந்த உலகம் தோன்றி இது வரைக்கும் நடந்திருக்கு எல்லாமே அவருக்கு ஃப்ரண்ட்ல டிவியில் பார்க்குற மாதிரி எல்லாம் பிரசன்ட் டென்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. ஓகேயா? ஸோ ஈ கேன் கோ டு எனி ஃப்ரேம் அண்ட் எடிட். இந்த கான்செப்ட் தான் நமக்கு திருப்பலியில் நடக்குது. கல்வாரியில் நடந்தது பிரசன்ட் டென்ஸ்ல கொண்டு வராரு. ஓகேங்களா? ஸோ நம்ம திருப்பலி நடக்கும்போது அங்கே வந்து நம்ம நினைவு கூறன்னு சொல்கிறோம். ஆனால் அது மெமோரியல் சர்வீஸ் கிடையாது. நிறைய பேர் மெமோரியல் சர்வீஸ் நினச்சிட்டு இருக்காங்க. மெமோரியல் சர்வீஸ்னால் அது வேல்யூ கிடையாது. பட் ஆக்சுவலாக கல்வாரியில் நடந்ததை ப்ரெசன்ட் டென்ஸில் ஜீசஸ் வந்து காமிக்கிறார். ஸோ வி ஆர் இன் த கல்வரி. அதனால தான் மாஸ் இஸ் ஸோ பவர்ஃபுல். இது புரியுதா சிஸ்டர்ஸ்? அப்ப அவருடைய பார்வையில பாஸ்ட்ன்றதே கிடையாது. அந்த ஸ்டில்லும் அங்க அவருக்கு கண்ணு முன்னாடியே தான் இருந்துகிட்டே இருக்குது. எல்லாமே எல்லா ஸ்டில்ஸும் எல்லாமே ஓடிக்கும். நிகழ்காலத்தில் தெரியுது அவருக்கு. எவ்ரி திங் யூ கேன் சி. அதான் வெளியில இருந்து பார்க்கணும். ஹீ இஸ் சீயிங் ஃப்ரம் அவுட் சைட். அதனால ஹீ இஸ் அபவ் திஸ் டைம். அவர் டைம் வந்து அவர் டச் பண்ண முடியாது. இன்னொரு நம்ம ஒரு பெரிய கண்ட்ரோல் ரூமில் உட்காந்து பார்த்தா ஒவ்வொரு சிசிடிவி சேனல் ஒன்னோட இடத்துல தெரியுதுல்ல சிஸ்டர். அது மாதிரி ஒவ்வொரு நாளையும் அவர் பார்த்துட்டு இருக்கார். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இந்த வயசுல இந்த பிரச்சனை உள்மன காயத்தை குணப்படுத்தினா ஜீசஸ் அங்கே போய் தான் ஹீல் பண்ணுறாரு. பிரசன்டென்ஸில் அந்த ஃப்ரேமில் கிளியர் பண்ணி விடுறாரு. அவருடைய சைடு எஃபெக்ட் எல்லாம் கிளியர் ஆகும். இது லைட்டாக புரிஞ்சவங்க தான் அந்த டைம் ட்ராவல்னு ஒரு மூவி எடுத்தாங்க இல்லையா? கடந்த காலத்துக்கு போயிட்டு அந்த ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னால் உள்ள ஸ்டேஜில் போகிற மாதிரி. இதனுடைய லைட் ஒரு கான்செப்ட் புரிஞ்சவங்க தான் அந்த இதை எடுத்தது. ஆனால் உண்மையிலே காட் கேன் ட்ராவல் த்ரூ எனி டைம் பிகாஸ் இட் இஸ் ஆல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். ஓகே, எஸ். பிரதர் இப்ப வந்து அது இந்த மாதிரி உள்ளதை இண்டிவிஜுவலா அவங்க தான் ப்ரேயர் பண்ணணுமா இல்ல நான் இன்னொருத்தங்களுக்காக ப்ரேயர் பண்ணலாமா? இப்போ உங்களுடைய பிள்ளைங்களுக்கு நீங்க பண்ணலாம், கணவனுக்கு பண்ணலாம். தட்ஸ் வாட். எஸ், அதாவது இதுல நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ஒரு லீகல் சிஸ்டம் மாதிரி சிஸ்டர். நம்ம அதிகாரத்துக்கு உட்பட்டவங்களுக்கு ப்ரேயர் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம அதிகாரத்துக்கு உட்பட்டவங்களுக்கு ப்ரேயர் பண்ணும்போது இட் இஸ் பாசிபிள். நம்ம அதிகாரத்துக்கு அப்பாற்பட்டவங்களுக்கு ப்ரேயர் பண்ணும்போது அவங்க கன்சென்ட் கொடுத்தாங்கன்னா ப்ரேயர் பண்ணலாம். இப்போ ரோட்ல போற ஒருத்தர் நான் ப்ரேயர் பண்ணும்போது அவரும் அக்செப்ட் பண்ணாருன்னா ஓகே வி கேன் ப்ரே. அவர் அக்செப்ட் பண்ணலன்னா கூட கிங்டம் அத்தாரிட்டி வச்சு ப்ரேயர் பண்ணலாம். சில இடத்துல கிங்டம் அத்தாரிட்டினும் போது நான் வந்து இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் நான் ஒரு அதிகாரி. ஓகே, இதுதான் அந்த கிங்டம் பிரின்சிபல் லாஸ்ட் டைம் எடுத்தது. ஓகே, he is a king, I am also in his kingdom in a position. அப்போ ஒரு கிறிஸ்தவன் வந்து ஒரு பாவத்தில் இருக்கிறான், ஒரு இதில் இருக்கிறான் போது இந்த கிங்டம் அத்தாரிட்டி யூஸ் பண்ணி யூ கேன் சென்ட் த டெவில் அவுட் ஆஃப் ஹிஸ் லைஃப். அப்போ இது நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் அதை நம்ம ஃபோர்ஸ் யூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் போயிட்டு இருக்காரு சிஸ்டர், ஒரு போலீஸை போட்டு அடிக்கிறாங்க. இதுக்கு அந்த போலீஸ்கார் இவர்கிட்ட பெர்மிஷன் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. he can directly go and attack the thief. ஸோ இதுதான் அந்த கிங்டம் அத்தாரிட்டி. ஸோ we can pray. நமக்கு அந்த லீகல் ரைட்ஸ் தெரிஞ்சுன்னா தைரியமாக போய் பண்ணலாம். தெரியாமல் போய் கை வச்சுன்னா சாத்தா நம்மளும் கேட்போம். பைபிள் ஒரு இடத்துல வருது இல்லையா, திருத்துதர் பணியில்
எனக்கு இயேசு கிறிஸ்து தெரியும், பவுல தெரியும், நீ யாரான்னு கேட்டு ஸ்தேவானுடைய பிள்ளைங்களை ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு விடுறான் சாத்தான். அந்த மாதிரி ஆயிடும். ஸோ வி ஷுட் நோ த கிங்டம் அத்தாரிட்டி. இயேசு கிறிஸ்துடைய நாமத்துடைய வல்லமை நமக்கு தெரியணும். வி ஆர் இன் த கிங்டம் அண்ட் த கிங்டம் இஸ் சப்போர்ட்டிங் அஸ்ன்றது நமக்கு தெரியும். தென் வி கேன் ப்ரேயர் பண்ணணும். தாராளமாக பிள்ளைங்களுக்கு, கணவனுக்கு ப்ரேயர் பண்ணுவோம். ஓகே தேங்க்யூ. Praise. நிறைய எங்க அம்மாவுக்கு ஒரு முறை நாங்கள் ப்ரேயர் பண்ணோம் sister. எங்க அம்மா எங்க அண்ணனை கன்சீவ் பண்ண, ஜான்சனுடைய கன்சீவ் பண்ண டைமுக்கு ப்ரேயர் பண்ணோம். அவங்களுக்கு வந்து காலில் வந்து ரொம்ப ஒரு இது மாதிரி இருக்கும், சோரியாசிஸ் மாதிரி. அந்த அளவுக்கு இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி. அது வந்து எங்கள் அம்மா அவங்களை கன்சீவ் பண்ண டைமில் உள்ள ப்ராப்ளம்னு சொல்லி என்னுடைய ஸ்பிரிச்சுவல் எல்டர் சொல்லி அம்மாவை ப்ரேயர் பண்ண வச்சோம். அதுக்கப்புறம் அண்ணனுக்கு அந்த நோயே கிடையாது. இது எங்கள் அண்ணனுக்கு தெரியாது இது வரைக்கும். ஏன்னா அவங்ககிட்ட அப்போ அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட்டில் இல்லை, அதனால சொல்லலை. ஸோ இட் இஸ் பாசிபிள். பேரண்ட்ஸ் இது கிளியர் ஆகும்போது அதனால பிள்ளைங்களுக்கு வந்த இதுவும் சேர்ந்து கிளியர் ஆகும். நமக்கு வந்த ஒரு சில காயங்கள் பசங்களுக்கு போகுது, நம்மளுக்கு கிளியர் ஆகும்போது அவங்களும் கிளியர் ஆகும். என்னுடைய நிறைய ப்ராப்ளம் ஒய்ஸ் லைஃப்பில் ரிப்பீட் ஆச்சு. ஓகேங்களா? ஆனால் இப்போ ஒன்று ஒன்றா கிளியர் ஆகிட்டு வருது. ஃப்ரம் ஜாப்ல இருந்து, படிப்புல இருந்து நிறைய. அவளே ஒரு நாள் கேட்டான், டேடி உங்கள் லைஃப் நடந்தாலும் எனக்கு வர மாதிரி இருக்குன்ட்டு. எல்லாம் கிளியர் ஆகுது இல்லை, டோன்ட் வரி. மீன் ஐ ஸ்ட்ரகிள் லாட். நம்ம 10 வருஷம் 20 வருஷம் ஃபைட் பண்ணது அவள் ஒரு 2-3 மந்த்ஸில் அவளுக்கு கிளியர் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஈவன் இப்போ டிரைவிங் லைசன்ஸில் ஒரு சின்ன ஒரு இது எனக்கு என் மைண்ட் வந்து, ஓ நம்ம நம்ம எனக்கு இருந்த எக்ஸாக்ட் ப்ராப்ளம் அவளுக்கு வருது. பட் ஐ ஸ்ட்ரகிள் ஃபார் 4-5 இயர்ஸ். அவளுக்கு ஒரு 4 மந்த்ஸில் முடிஞ்சிடும். அது இது என்ன இதுக்கப்புறம் மற்ற பசங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வராது. இந்த ஜென்ரேஷனில் இது முடிஞ்சிடும். ஓகே, நம்முடைய ஜாப் வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் கேரி ஓவர் ஆகக்கூடாது. நமக்கு முன்னால் தாத்தா பாட்டி அப்பா அம்மா செஞ்ச ப்ராப்ளம் நம்ம வரைக்கும் வருது. வி ஷுட் கிளியர் இட். ஜீசஸ் கிளியர் பண்ணிட்டார். நம்ம சுதந்திரிச்சிட்டோம்னா ஃபர்தர் ஜென்ரேஷன் கேரி ஓவர் ஆக போயிடும். ஸோ அது ரொம்ப முக்கியம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரதர் இதுக்கு ஏதும் இறைவார்த்தை இருக்கா பிரதர்? சிஸ்டர் நம்மளுக்கு என்ன கரண்ட் ப்ராப்ளம்னு பாருங்க. அப்போ ஓகே. நீங்கள் உங்கள் லைஃப்பில் அது இந்த வேர்ட் ஆஃப் காட் கலாத்தியர் 3:13-14 தான் பெஸ்ட்டு. இன்னொன்று டங்ஸில் ப்ரேயர் பண்ணும்போது உங்கள் இன்னர் ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகும் சிஸ்டர். ஓகே பிரதர். ஓகே. எனக்கு டங்ஸ் இப்ப வந்து நீங்க ரொம்ப இன்னர் ஒன்றுக்கு ரொம்ப நல்லது. எனக்கு இப்ப எந்த வாழ்க்கையில எனக்கு அப்படித்தான் பிரதர் இருக்காதான். நீங்க இப்ப வெஸ்லின் சொல்லத்தான் எனக்கு சொல்லுங்கிற மாதிரி இருக்கு. போராட்டமா மண்டே இருக்கு. ஒரு half அன் மேலே வந்தீங்கன்னா டங்ஸில் பண்ணுறாங்க, 1/2 அன் ப்ரேயர் பண்ணுறாங்க. டங்ஸ் வில் கிளியர் லாட் ஆஃப் இன்னர் ஒன்ஸ். ஓகே ப்ரோ. ரொம்ப சிம்பிள். ஜீசஸ் சொன்னது நம்மளை குழந்தை மாதிரி மாறணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? என்ன அர்த்தம் அதுக்கு? நம்ம ஹார்ட் பிறக்கும் போது பர்ஃபெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் நடந்த கஷ்டமான நிகழ்ச்சிகள் எல்லாத்திலும் தான் அது நம்ம ஹார்ட் வந்து ஒரு ஷேப்லெஸ்ஸாக போயிட்டு இருக்குது. திரும்பி பழைய குழந்தை மாதிரி ஆகுறது தான் நம்முடைய லைஃபுடைய கோயிங் பேக் டு த நார்மல். ஓகே, அப்போ நம்ம ஹார்ட்ல உள்ள ப்ராப்ளத்தை கிளியர் பண்ண அந்த உள்முன காயங்களை கிளியர் பண்ண நம்ம நார்மலாக குழந்தைங்க மாதிரி ஆயிடும். இப்ப என்னுடைய மகளும் அதைத்தான் யூஸ் பண்றா பிரதர். இப்ப நீ இது பண்ண மாதிரி தான் சொல்ற, உங்களை மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற அதே வார்த்தையை தான் அவள் சொல்றா. கரிஷ்மா, உங்களுக்கு நீங்க எப்படி இருந்தீங்க சின்ன வயசுல, அப்படித்தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற நேரம் இந்த ஒரு வாக்குவாதம். நான் பேசக்கூடாதுன்னு இருந்தாலும் இடையில ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துருது. டங்ஸ்ல ப்ரேயர் பண்ணுங்க சிஸ்டர். ஆக்சுவலாக இந்த பூண்டி யூனிட்டுக்கு எங்கள் பெரியண்ணா வந்திருந்தாங்க இல்லையா, அப்புறம் தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னர் ஊன்ஸ்ல இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு நான் யோசிச்சது கிடையாது. நான் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும், பட் நீ சொல்றதை பார்க்கும்போது பயங்கரமா இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது அவங்களுக்கு இவ்வளோ எஃபெக்ட் இருக்குன்றது நான் இப்போதான் ஃபீல் பண்றேன்றாங்க. நீங்க இப்ப சொல்லத்தான் எனக்கும் புரியுது. நானே நினைக்கிறது, என்னடா இப்படி இருக்குதே அப்படின்னு. நம்ம எந்த வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தா திரும்ப ரிப்பீட் ஆகுற மாதிரி இருக்கு எனக்கு என் மகள் கூட. சரி, நான் அதை பண்றேன். சரியாயிடும் சிஸ்டர். எல்லா வார்த்தையும் ஜீசஸால சரி செய்ய முடியும், அவருடைய வார்த்தையால சரி செய்ய முடியும். தேங்க்யூ பிரதர். நான் பார்த்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேரி சிஸ்டர், ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களை நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். நம்மளுடைய 2 பேருடைய ஊன்ஸும் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிள்ளைங்களுக்கு அது ஈஸி ஆகுது. நான் பேர்லினுக்கெல்லாம் நிறைய விஷயம் வந்துட்டு ஒன்றும் பெருசா அஃபெக்ட் ஆகல, ஆனா வயசுனுக்கு நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கு. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பிள்ளைங்களை ஹேண்டில் பண்றப்ப கொஞ்சம் இன்னும் கூட நம்ம நம்மளுடைய சிச்சுவேஷன் நமக்கு தெரியும், அதுதானே அந்த பிள்ளைங்களுக்கு டைரக்ட் ஜீன்ல போயிருக்குது. ஸோ அப்ப இன்னர் வூண்ட்ல அவங்களுக்கு, அதனால நம்ம இன்னும் கூட மற்ற 2 பிள்ளைங்களை விட அந்த பிள்ளைங்களை நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்கள டக்குன்னு நம்ம குறை சொல்லிடாம இது பண்ணிடாம, நமக்கு ஹீல் ஆகுறப்ப அந்த பிள்ளைங்க ஹீல் ஆயிடும். கோவப்படக்கூடாது. நம்மளுடைய ப்ராப்ளம் இல்லையா அது, சொல்லுங்க. அப்ப நம்ம அவங்கள கோவப்பட்டு என்ன ஆகுது?
அப்படிதான் நம்ம செய்யணும். அது அந்த அன்பு ம். தான்ப்பா அங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும். இங்க சார் கிளியரா ப்ராப்ளத்துக்கு ஆக்சுவலாக ஜீசஸ் வந்து ப்ராப்ளம் பெரியவங்ககிட்ட இருக்குன்னு சொன்னாரா குழந்தைங்கிட்ட இருக்குன்னு சொன்னாரா? புரியுது. நேத்தோட ஒரு பிரதர் குழந்தைங்களை அட்வைஸ் பண்ணுது. நான் சொன்னேன், பிரதர் ஜீசஸ் ப்ராப்ளம் நம்ம கிட்ட இருக்குன்னு சொன்னார், குழந்தைங்கிட்ட இருக்குன்னு சொல்லலை. ஸோ நெவர் எவர் கம்ப்ளைண்ட் அபவுட் தி சில்ட்ரன். சில்ட்ரன் கிட்ட ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம்னா ரூட் நம்ம தான், ஆமா இல்லையா? நீங்க ஒரு தப்பான விதையை போட்டுட்டு பழம் நல்லா இல்லைன்னு சொன்னா யார் மிஸ்டேக்? விதை போட்டவங்க மிஸ்டேக்கா பழத்தோட மிஸ்டேக்கா? நம்மள விதை ஓகே சிஸ்டர், போட்டவங்க. விதை போட்ட விதை நம்ம ஒழுங்கா விதைச்சிருக்கணும். ஓகே, நான் பைபிள் இந்த எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அப்ரஹாம் வந்து 25 வருஷம் கழிச்சு தான் ஆண்டு குழந்தை கொடுத்தார். நம்ம ஃபெய்த்தில் கரெக்டான அப்புறம் கொடுத்தாருன்னு சொல்லுவோம். கரெக்டு. எதனால வெயிட் பண்றாரு? 25 இயர்ஸ் இஸ் பியூரிஃபைங் அப்ரஹாம் பிஃபோர் கிவிங் அ ஃபர்ஸ்ட் சைல்ட். ஈசாக் வாழ்க்கையில் ஏதாவது மோசமாக நடந்த மாதிரி இருக்குது எங்கேயாவது? ஈசாக் லைஃப்ல ஒரு மிஸ்டேக் இருக்காது. ஏன்னா ஒரு பெர்ஃபெக்ட் சைல்டை கடவுள் கொடுக்குறாரு. ஈசாக் வந்து ஜீசஸ்க்கு முன்னோடி. ஜீசஸ்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க ஈசாக்கு. காட் த ஃபாதருக்கு அப்ரஹாம் ரெஃபர் பண்ணுவாங்க. பட் ஒரு அடையாளமா இப்போ ஈசாக் வந்து ஓகே 25 இயர்ஸ் பியூரிஃபை பண்ணி ஈசாக் கொடுத்தாரு. ஈசாக் ஏன் எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை கிடைச்சது தெரியுமா? ஈசாக் எத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை கிடைச்சது? 20 இயர்ஸ் கழிச்சு. 40 வயசுல மேரேஜ் பண்ணாரு, 60 வயசுல குழந்தை கிடைக்குது. ஸோ 25 இயர்ஸ் அப்ரஹாமை பியூரிஃபை பண்றாரு, 20 இயர்ஸ் ஈசாக்கை பியூரிஃபை பண்றாரு. யாக்கோபு கல்யாணம் பண்ணோன்னா வருஷம் 12. இப்போ யாரை முதல்ல அழிச்சது அப்ரஹாம். ஆனா இஸ்ரேல்ன்ற பேர் யாருக்கு கொடுத்தாரு? அப்ரஹாம் கொடுத்தாரா ஜாக்கோப் கொடுத்தாரா? அப்ரஹாம் தான் குல முதல்வர். ஓகேங்களா? ஆனா 2 ஜெனரேஷன் பியூரிஃபை பண்ணிட்டு யாக்கோபுல இருந்து தான் இஸ்ரேல்ன்ற பேரை கொடுக்குறாரு. ஆமா கடவுள் அப்போ ஒரு ஜெனரேஷன் தனக்குன்னு ஒரு மக்களை உருவாக்குறதுக்கு முன்னால எவ்வளவு பியூரிஃபிகேஷன் பண்றாரு. நம்ம குழந்தைங்களை பெத்தெடுக்கிறதுக்கு இப்படி பியூரிஃபை பண்ணோமா நம்மள? இல்ல. ஓகேங்களா? அப்ப நம்ம போயிட்டு குழந்தைங்களை குறை சொல்றது அர்த்தமே கிடையாது. என்னுடைய வயசுன்னு பிறக்குமா நான் கோயிலுக்கு போறது கிடையாது. ஓகே. ஆனா ஜீசஸ்ட வரும்போது ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் என்னன்னா, நம்ம என்னதான் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அவரால் விதையும் சரி செய்ய முடியும். வேற எந்த மதத்துலயும் அந்த அந்த கான்செப்ட் கிடையாது. ஓகேங்களா? கர்மான்னு சொல்லிடுவாங்க. ஆமா நீ எதை விதைச்சு அதை அறுவடை செய்ய போற. ஆனா ஜீசஸால மாத்திரம் அந்த கர்மாவுக்கு அவர் கர்மா பண்ணதுனால அந்த விதையை அவரால் சரி செய்ய முடியும். அதுதான் நம்ம இப்போ இன்னர் ஒன்ஸ் ஹீல் பண்றது சொல்றோம். நம்ம விதை தப்பா போடுறதுனால ஈ கேன் கோ பேக் அண்ட் கிளியர் தட் சீட். ஓகே சிஸ்டர். அப்போ நம்ம டன்ஸ்ல ப்ரேயர் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் கிளியர் ஆகும். இல்லை கவுன்சிலிங்ல நம்ம கரெக்டா ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்னா நம்ம ப்ரேயர் பண்ணி பார்த்துட்டு ரூட் எங்கன்னு சொல்லி அதை கிளியர் பண்ணும். ரெண்டும் பண்ணும். ஓகே ஓகே அது மாதிரி ஒரு சின்ன டவுட் பிரதர். மதர் மேரிஸ் பிரதர் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா கூடுதலா கவலையா இருந்தாங்களா? நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப கவலையா இருந்த மாதிரி இருக்குது. நான் ஒன்று ஆமா சொல்றேன் சிஸ்டர். ஜீசஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஓகே. தான் கடவுளுடைய தாயின்றது தெரியும் போது சந்தோஷம் இல்லாமல் எப்படி இருக்கும் சிஸ்டர்? பயங்கரமான இல்ல சந்தோஷம் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? லிசன். ஆமா ஃபெய்த்தில் அவங்க பெர்ஃபெக்டா இல்லையா? இருந்தாங்க. ஆமா நீங்க சொல்ற மாதிரி எமோஷனல் தாயா இருந்தா சந்தோஷமா இருந்திருக்க முடியாது. இந்த உலகபூர்வமான தாயா இருந்தா ஐயோ என் பிள்ளை என்னைக்கு சாக போறான்னு சொல்லி பயந்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்திருப்பாங்க. நம்ம நினைக்கிற தாய் ஓகே அவங்க கிடையாது. அவங்க வார்த்தையை நம்பினாங்க. ஓகேங்களா? தன்னுடைய ரோல் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். தான் யாருன்னு தெரியும், ஜீசஸ் யாருன்னு தெரியும், என்னுடைய ரோல் இந்த இடத்துல என்னன்னு தெரியும். என் பையனை நான் இந்த உலகத்துக்கு ஒப்பு கொடுத்தாதான் இந்த உலகம் ரட்சிக்கப்படுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஃபெய்த்தில் போனதுனால அதில் ஒரு பயங்கரமான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டு அவங்களுக்கு. நம்ம நினைக்கிற எமோஷனில் பார்த்தோம்னா மதர் மாரி சந்தோஷமா இருந்திருக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் அதுக்காக பையன் இறக்க போகிறத குறித்து கவலையே இல்லாமல் இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக கவலைப்பட்டிருப்பாங்க. மதர் மாரி புரிஞ்சிக்க முடியாது சிஸ்டர். இட் இஸ் இம்பாசிபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மதர் இல்ல மாரி. அதான் வியாகுலமாதான்னு சொல்லுங்க தானே, அதான் கேட்கிறேன். வியாகுலம்டா அது துன்பத்தை கஷ்டம் தானே சிஸ்டர், கொடுத்தாங்க. கஷ்டம் தான். கஷ்டம் ஆமா நான் என்ன சொல்றேன், கஷ்டம் இல்லாத அவங்கள மாதிரி ஒரு பக்கத்துல கஷ்டப்பட்டது யாரும் கிடையாது, அவங்கள மாதிரி சந்தோஷப்பட்டது யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. ஆமா ஓகேங்களா? ஸ்பிரிச்சுவலா ஷீ இஸ் சோ ஹாப்பி. இப்போ ஓகே செயின்ஸ் வந்து ஹாப்பியா இருந்தாங்களா கவலைப்பட்டு இருந்தாங்களா சார்? கவலைப்பட்டேன்னு பாவம்.
நம்மளுக்கு எல்லா செயின்ஸ் படத்துலையும் கவலைப்பட்ட மாதிரி இருக்கு. ஆனால் எல்லா செயின்ஸ் தான் ஹாப்பியஸ்ட் பீப்புள். ஆமா. பரலோகத்தை இந்த பூலோகத்திலே அவங்க அனுபவிச்சாங்க ஒவ்வொரு செயின்ட்டும். ஆஹா. ஓகே. ஓகேங்களா? நம்மளுக்கு பெயிண்ட் பண்ணி காமிச்சது செயின்னா பயங்கர சோகத்தில் இருக்க மாதிரி ஆமா. காமிச்சிட்டாங்க. செயின்ஸ் வந்து பாடுபட்டாங்க, ஆனால் உள்ள சந்தோஷமா இருந்தான். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே. மாதா கஷ்டப்பட்டாங்க, கவலை பிரச்சனை வந்தது, எல்லாமே கஷ்டப்பட்டு இது இல்லைன்னு சொல்லலை. பட் இதெல்லாம் தாண்டி ஒரு ஜாய் இருந்தது. ஜாய் வந்து ஹாப்பி கிடையாது. ஓகே, நான் கடவுளுடைய திட்டத்தை செய்கிறேன், கடவுளுக்கு சந்தோஷமான ஒரு முறையில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்றது நினைக்கும் போது யூ வில் கெட் ஜாய். தன்னுடைய எட்டர்னல் லைஃப் ஓகே. எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கும் போது ஒரு பயங்கரமான ஒரு ஜாய். ஓகேயா? மீட்பு திட்டத்தில் நம்ம ஒரு பங்கா இருக்கிறோம்னு நினைக்கும் போது ஜாய். பட் எஸ், ஆஸ் அ ஹியூமன் பீயிங் மதர் மேரி சஃபர்ட் லாட். ஓகே. ஓகே. இது எப்படி தேங்க் தெரியுமா யூ சிஸ்டர் ப்ரோ. உங்களுக்கு தெரியும்? இப்போ பேதரும் யோவானையும் கூட்டு போயிட்டு முட்டி முட்டி தட்டுறாங்க இல்லையா? நைய புடைக்கிறாங்க. ஆமா. ஆமா. நம்ம பார்க்கும்போது அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்களா, கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்களா? உடம்பு வேதனைப்பட்டுதான் படலையா? படு. முட்டிக்கு முட்டி ஆனா தட்டினா மனசுல சந்தோஷப்பட்டாங்களா இல்லையா? சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் லூசுத்தனமான ஒரு வாழ்க்கைன்றது. ஓகே. உண்மையான ஓகே. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்துட்ட போது பிசிக்கலா பெயின் எல்லாமே இருக்கும், ஆனா உள்ள ஒரு ஜாய் இருக்கு. ஓகே. ஓகே. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லட்டுமா? 2 பேர் லவ் பண்றாங்க, வீட்டுல பயங்கர திட்டுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, பிசிக்கலா ப்ராப்ளம். ஆனா உடனே அதனால லவ் வேணாம்னு சொல்லிடுறாங்களா? இல்ல. இல்ல, அதுல ஒரு ஜாய் இருக்குல்ல. வெளியில இருந்து ஆமா. பாக்குறவங்களுக்கு இது என்ன லூசுங்களா இருக்குது, இவ்வளவு சொல்லியும் புரிய மாட்டேங்குதுன்னு நம்ம நினைக்கிறோம். ம். இது வந்து மனித லவ்க்கு இப்படி சிஸ்டர். காட்ஸ் லவ் அப்ப எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். செல்லா சிஸ்டருக்கு இப்பதான் புரியுது. ஓஹோ, ஓகே. இப்படிதானா ஓகே. அது? என்ன சிஸ்டர்? சிஸ்டர், இது ஹியூமன் லவ், அது காட்ஸ் லவ். அப்போ அது வந்து என்ன சொல்றது, வெளியில சொல்றதை விட ஃபீல் பண்ண முடியும். அந்த ஒரு ஜாய், நம்ம கடவுளை சொந்தமாக்கிட்டோன்ற ஒரு சந்தோஷம், பயங்கரமான ஒரு சந்தோஷம். உலகத்துல அடி உதை இதெல்லாம் இருக்குதான் செய்யும். எஸ். தேங்க் யூ ப்ரோ. ஓகே, ஆண்டவருக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுதா சிஸ்டர் நான் சொன்னது? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பட் இட் இஸ் வெரி ட்ரூ. ஓகே, ஃபாத்தி மாஸ்டர் டவுட்டா? பேசலாம் பிரதர். ஆமாங்க பிரைஸ் லார்ட். பிரதர். சொல்லுங்க இப்போ சிஸ்டர். நீங்கள் சொன்னீங்களே பிரதர், இது நம்ம அப்போ செஞ்சது தான் நம்ம இப்போ பசங்க இதில் வெளியில் வருது அப்படின்னு. அது அந்த இந்த கடவுள் பயங்கிறது இந்த பசங்களுக்கு ஒரு சமயம் இருக்க மாட்டேங்குது பிரதர். நம்ம சொன்னாலும் திரும்ப தைரியமாக அந்த துணிச்சல், அந்த அதாவது பிரதர், நான் அதுக்காக சொல்லலை, அடல் கிருபியால் ஒரு அவனை செய்ய போகிறாங்கிறது முன்னாடி எனக்கு ஞாபகம் வந்து சொல்லுவேன், இதை எடுத்துடாத, பண்ணிடாத, செஞ்சிடாதன்ட்டு. அப்போ ஆனால் அதை செய்ய இல்லை, நான் பண்ணலம்மா, நான் செய்யவே இல்லைம்மா, கடைசியில் அதை செஞ்சுட்டாங்கன்னு அதை மாட்டுவாங்க. அப்போ தான் நான் சொல்லுவேன், நான் ஏற்கனவே ஏன்னா இது ஒரு விஷயம் இல்லை, 2-3 டைம் அப்படி தான் ஆகும். இப்போ நானும் என்னோடய ஹஸ்பண்ட் கூட பேசுவேன், இந்த பிள்ளைங்களுக்கு எவ்வளோ தைரியம் தெரிஞ்சு சொல்கிறோம், ஆனால் அது திரும்ப திரும்ப செய்கிறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு பயம். நம்மலாம் இப்போ கூட இப்போ ரீசெண்டாக கூட எங்கள் வீட்டில் இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணாங்க. நம்மலாம் பெற்றவங்களுக்குலாம் அப்போலாம் அப்படி பயப்படுவோம், ஆனால் இந்த பிள்ளைங்க நம்ம சொல்லி திரும்ப செய்யுதுங்களே, இது எப்படி அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதுக்கு நம்ம சொல்லட்டுமா? இது ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. எப்போ நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டேதுங்க, அதே தப்பு செய்யுதுங்கன்னு உங்க மைண்ட்ல இருக்கும், அதை முதல்ல கிளியர் பண்ணணும். புரியுதுங்களா? நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ரீசெண்டாக ஒரு அம்மா ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாங்க. அவங்க வந்து ஷீ இஸ் ஒர்க்கிங், ஓகேங்களா? ஹஸ்பண்ட் குடிகாரர், அவர் ஏதோ வேலை செய்கிறார், ஆனால் பணத்தை எல்லாம் வேஸ்ட் பண்ணுறாரு. வந்து கையில் பணம் இருந்தால் கொடுன்னு சொல்லி குடிக்கிறது கேட்குறாரு. இவங்க என்கிட்ட இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க, ஆனால் பணம் இருக்குது. அப்புறம் சொல்லிட்டு பொய் சொல்லிட்டோமேன்னு சொல்லி கன்ஃபெஷன் பண்ணுறாங்க. அப்போ கன்ஃபெஷனில் ஃபாதர் கேட்டிருக்காங்க, ஃபாதர் இந்த மாதிரி நான் பொய் சொல்கிறது இந்த இடத்துல என்ன பண்ணுறது? ஃபாதர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, இதெல்லாம் தப்பு கிடையாது, நீ இருக்குன்னு சொன்னால் அந்த பணத்தை எடுத்து அவர் வேஸ்ட் பண்ணிடுவார்ல, அதனால் நீ சொல்லுது ஒன்றும் தப்பு கிடையாது. இருந்தாலும் இந்த சிஸ்டருக்கு என்னுடைய மெசேஜ் ஒன்று கேட்டிருக்காங்க. அதில் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லணும். நீங்கள் என்ன சேலரி வாங்கலாம் ஹஸ்பண்டுக்கு தெரியணும், ஹஸ்பண்ட் வாங்குறது உங்களுக்கு தெரியணும்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டாங்க, நீ இப்படி சொல்கிறீங்க பிரதர், ஆனால் இந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ணுறது சிஸ்டர்? எனக்கு உண்மையிலே ஆன்சர் பண்ண தெரியல. நான் ஒரு 5 நிமிஷம் ஹோலி ஸ்பிரிட் ஜெபம் பண்ணேன். ஆவியானவர் என்ன பண்ணுறது இந்த இடத்துல? அந்த அம்மா சொல்கிறது ப்ராக்டிக்கலாக கரெக்டு. பணம் இருக்குன்னு சொன்னால் அவர் வாங்கி எடுத்துகிட்டு போய் குடிச்சு வேஸ்ட் பண்ண போகிறார், பிள்ளைங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இல்லைன்னு சொன்னால் பொய்யாகுது. அப்போ தான் ஆவியானவர் உணர்த்துனது இதுதான். நம்ம மைண்டில் என்ன இருக்குது, முதல்ல பணம் இருக்குன்னு சொன்னால் வாங்கிட்டு போய் அந்த பணத்தை வேஸ்ட் பண்ணுவார். இப்போ இவங்களுடைய விசுவாசத்தின்படி நடக்குமா நடக்காதான்? என்ன ஃபாத்தி மாஸ்டர்?
முதல்ல எதை மாற்ற வேண்டியதா இருக்குது? அவங்கள தான். இவங்க மைண்டை எப்போ ரினியூ பண்றாங்களோ, என் வீட்டுக்கார்ட்ட பணம் கொடுத்தேன்னா அவர் பத்திரமா அதை யூஸ் பண்ணுவார்னு எப்போ இவங்க மைண்ட்ல வருதோ ஆட்டோமேட்டிக்காக அவர் ஒழுங்கா அதை யூஸ் பண்ணுவார். ஓகேங்களா? அப்புறம் அதுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி இதை நீங்க முதல்ல தியானிச்சு மெடிடேட் பண்ணி, என் வீட்டுக்கார் நல்லவர், என் வீட்டுக்கார் வந்து பணத்தை வேஸ்ட் பண்ண மாட்டார், என் குடும்பத்தை ஒழுங்கா பாதுகாப்பார், நீங்க மைண்டை ரினியூ பண்ணிட்டு அவர்கிட்ட உண்மையை சொல்லுங்க, அந்த பணம் வேஸ்ட் ஆகாது. இஸ் இட் கிளியர் சிஸ்டர்? ஓகே பிரதர். அப்போ பிரதர் சொல்லுங்க. நீங்க சொல்லி முடிச்சிருங்க பிரதர். அப்போ பசங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பயம் இல்லை, நம்மள மாதிரி இல்லை, நம்ம சின்ன வயசுல இப்படி பயந்தோம், இதெல்லாம் தூக்கி தூர போட்டுருவோம். என் பிள்ளைங்க சூப்பர், ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார், அவங்க நல்லபடி தெய்வ பயத்தோட வாழ்வாங்கன்னு நம்ம ரினியூ பண்ணிட்டோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஓகேங்களா? உங்களுடைய விசுவாசம் படி தானே ஸ்டார்ட் ஆகும். ஆமா நம்ம பிள்ளைங்களுக்கு தெய்வ பயம் இல்லைன்னு நம்ம விசுவாசிச்சோம்னா அப்புறம் என்ன ஆகும்? தெய்வ பயம் இல்லாமல் போகும். ரூட் நம்ம கையில் இருக்குது. ஸோ ஜீசஸ் இதா வந்து உலகத்தை கிரியேட் பண்ணிட்டு என்ன சொன்னார்? எல்லாம் நல்லது என்று கண்டார். நம்ம மைண்ட் வந்து எஸ், என் பிள்ளைங்களை கடவுள் சொல்லி கொடுக்குறாரு, அவங்க கிளியரா இருப்பாங்க. இதே பார்க்கறத விட்டுருங்க சிஸ்டர். நம்ம டீச்சிங் அதான் இதுதான் ப்ராக்டிக்கல் லைஃப்ல வரும்போது நம்ம சிலதை மிஸ் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு இதுலையும் அதை யூஸ் பண்ணணும். சின்ன சின்ன விஷயத்துல யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியா. ஓகே, நம்மளும் சில நேரத்தில் வாய் தவறி சொல்லிடும். அப்புறம் நான் யோசிச்சு பார்ப்பேன், இல்லையே இது நம்ம இந்த தேரியை படிச்சதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இட் வில் கம். கொஞ்ச நாள் ஆகும், அவ்வளோதான். பட் இட் வில் ஒர்க் அவுட். ஸோ உங்கள் மைண்டை ரினியூ பண்ணுங்க. பிள்ளைங்க சூப்பர், தெய்வ பயத்தோடு இருக்கிறாங்க, அந்த ஜெபத்தை அடிக்கடி சொல்லுங்க. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிற ஜெபம். ஓகேங்களா? அதை விசுவாசிங்க, பசங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்காக சூப்பராக போகும். ஏ சிஸ்டர் பிரதர். மாஸ்டர் வேற இதுலயே என்ன? இன்னொரு டவுட் கேட்கலாம் பிரதர். டைம் சொல்லுங்க sister. இல்லை பிரதர், இப்போ கொஞ்ச நாளாக தான் எனக்கு டவுட் வந்துச்சு. இதில் என்னென்னா பிரதர், இப்போ கன்சீவாக இருக்கிறவங்களாம் அப்போ ஆண்டவர் வந்து எல்லா பிள்ளைங்களையும் ஆண்டவர் தான் கொடுக்குறாரு. இப்போ ஜனங்கள் பழகி பெருகணும்னு சொல்லி தான் ஆசீர்வதித்து இது பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக இதுக்கு எங்கள் அம்மாலாம் அப்போல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் காலத்துலலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா பிரதர், இப்போ இந்த கன்சீவாக இருக்கிறவங்க வந்து அந்த டைம் மட்டும் இந்த சுகரு லெவல் குறைச்சிக்கணும், பார்த்து சாப்பிடணும், பார்த்து இது பண்ணணுன்றாங்களே பிரதர். இது எப்படி பிரதர்? இது ஆண்டவர் ஆசீர்வதிச்சு கொடுக்குறதானே பிரதர் பிள்ளை செல்வங்கள். அப்படி இருக்கும்போது இது இது இந்த நோய் அதான் அந்த டெலிவரிக்கு வரைக்கும் தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும், நார்மல் லேடிஸ்க்கெல்லாம். அது அது எப்படி பிரதர்? இது எனக்கு ரொம்ப நாள் இந்த டவுட், இப்போ தான் ஒரு கொஞ்ச நாளா. சிம்பிள் சிஸ்டர், இது சயின்ஸ் சொல்லுது. ஓகேங்களா? ஃபேக்ட். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணும்போது உங்கள் பாடி அதுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். புரியுதா சிஸ்டர்? மெடிக்கலாக இது கரெக்டானா கரெக்டுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன். பட் பிப்ளிக்கலாக நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணணுமா? தேவையில்லை. நீங்கள் பிப்ளிக்கலாக ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இதை இன்னும் ஒன்றும் செய்யாதுன்னு நீங்கள் ப்ளஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் செய்யாது. ஸோ நம்ம ஃபெய்த் எந்த அளவுக்கு இருக்கிறத பொறுத்து தான் இருக்குது சிஸ்டர். இப்போது நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்ணுறோம், நார்மல் டெலிவரி ஆகணும், சிசரின் ஆகக்கூடாதுலாம். ஆனால் பைபிள் என்ன போட்டிருக்கு? இதாக தான் டெலிவரி பண்ணுறாருன்னு போட்டிருக்கு பைபிளில். இதை நம்ம பிலீவ் பண்ணி டிக்ளேர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நார்மல் டெலிவரி ஆகும் இல்லையா? சங்கீதத்தில் இவர் சொல்கிறார் இல்லையா, தாவீது சொல்கிறார், நீரே என்னை தாயின் கருவறையிலேருந்து வெளிக்கொண்டு வந்தீர். யாரை சொல்கிறார்? பிதாவை சொல்கிறார். நான் ஒரு கவுன்சிலிங்கில் எங்கள் ஸ்பிரிச்சுவல் எல்லோரும் இருக்கும்போது ஒரு அம்மாவை வந்து அவங்க ஒரு கவுன்சிலிங், ஒரு பேபி வந்திருக்காங்க, ஒரு சிஸ்டர் வந்திருக்காங்க. அவங்க வந்து அவங்க அம்மாவுடைய கருப்பறையிலேருந்து வெளியில் கொண்டு வர்றது பிதா கையிலேருந்து வெளியில் கொண்டு வர மாதிரி காமிச்சார் விஷனில். ஓகேங்களா? அப்போ அது வெறும் சும்மா வார்த்தை கிடையாது, உண்மை. பட் நம்ம அதை பிலீவ் பண்ணும்போது அது நடக்கும். அதே போல் இந்த சுகர் இதெல்லாம் வந்து மெடிக்கலாக கரெக்டாக இருக்கலாம் சிஸ்டர். ஆனால் நம்ம பைபிள் எப்படி கிடையாது, கடவுள் பார்த்துப்பாருன்னு சொல்லி நம்ம ஃபெய்த்தில் போகும்போது அது வராது. இப்போ இந்த ஃபெய்த்தில் நம்ம போகும்போது நம்ம சின்ன சின்ன விஷயத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ஃபெய்த்தில் போகிறோன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே வார்த்தை அறிக்கை பண்ணாமல் சும்மா மைண்டில் பிலீவ் பண்ணிட்டு போனால் ஒன்றும் நடக்காது. சொல்கிறது புரியுதா ஃபத்தி மாஸ்டர்? நிறைய விஷயம் இருக்குது. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு மெத்தட் மாறி போச்சு, அந்த காலம் மாதிரி கிடையாது. நம்ம சாப்பிட்ற எந்த ஃபுட்டுமே ஒரிஜினல் விதையிலேருந்து வர்றது கிடையாது. இப்போ எல்லாமே ஹைப்ரிட் தான். ஸோ நேச்சுரலி நீங்கள் எடுக்கிற சாப்பாட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. எதுக்கு இவ்வளோ கேன்சர் வருது? ஒரு காலத்தில் கேன்சரே நம்ம ஊரில் கேட்க முடியாது, எங்கே பார்த்தாலும் கேன்சர். ஒரு முக்கியமான ரீசன் வந்து ஃபுட்டு வந்து மாறிடுச்சு.
ஈவன் நெல் நம்ம அந்த காலத்தில் உள்ள நெல் வந்து 1 இயர் ஆகும் சிஸ்டர் அறுவடை பண்ணுறதுக்கு. இப்போ நெல் 3 மாசத்துல அறுவடை பண்ணுறாங்க இல்லையா? நான் சொல்றது புரியுதுங்களா? இது எல்லாம் மெடிக்கலாக கரெக்டு, சயின்டிஃபிக்கலாக கரெக்ட். இருந்தாலும் இறை வார்த்தையை நம்பும்போது நம்மளுக்கு ஒன்றும் வரக்கூடாது. நம்ம அதை டிக்ளேர் பண்ணணும். வார்த்தையை நம்ம டிக்ளேர் பண்ணி அதை விசுவசிக்கும் போது நம்மளுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ ஒரு எக்கனாமிக்கல் ப்ராப்ளம் உலகம் ஃபுல்லாக வருது, நம்மளை அஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா? எல்லா ஊரையும் அஃபெக்ட் பண்ணும். ஆனால் பைபிள் நம்மளுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கார். திருவெளிப்பாடு 3:20 பார்த்தீங்கன்னா, உலகம் மக்கள் முழுவதும் பஞ்சம் வந்தாலும் உறுதி தரும் என்னுடைய இறை வார்த்தையை நீ கடைபிடித்தால் உன்னை நான் பாதுகாப்பேன். அப்போ அதில் ஒரு கண்டிஷனும் இருக்குது. என்னுடைய வார்த்தையை நீ கடைபிடிச்சேன்னா நான் உன்னை பாதுகாப்பேன். உலகம் முழுவதும் பஞ்சம் வரும்போது கூட ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைச்சு 100 மடங்கு அறுவடை பண்ணாருன்னு இல்லையா? ஒன்று நேச்சுரல், இன்னொன்று சூப்பர் நேச்சுரல். நேச்சுரல் நீங்கள் சொல்கிறது கரெக்டானா கரெக்டு. பட் நம்ம சூப்பர் நேச்சுரலாக இருக்க முடியுமானா இருக்க முடியும். நம்பிக்கையில் சூப்பர் நேச்சுரலாக இருக்க முடியும். ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தது முக்கியமான விஷயமே பார்த்தீங்கன்னா, அதனால தான் கிங்டம் பிரின்சிபலில் போகணுன்றது. அவர் வந்து இந்த உலகத்துடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்றதுன்னு டீச் பண்ணார். கரெக்டா? ஜீசஸ் உடைய முக்கியமான டீச்சிங் அதுதான். இந்த உலக நியதியை விட்டுட்டு அதற்கு மேற்பட்ட ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ்றது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கை. இப்போ தண்ணி மேல் நடந்து வர்றார் இல்லையா? அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் என்ன தெரியுமா? ஐ ஹாவ் த கண்ட்ரோல் ஓவர் த நேச்சர். அதை டிசைபிளுக்கு புரிய வைக்கிறது தான் தண்ணியில் நடந்து வர்றார். ஓகேங்களா? சும்மா மேஜிக் பண்ணி காமிக்கிறது இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்களும் வாழ முடியணும். ஸோ இஸ் வாக்கிங் ஆன் த வாட்டர். அதுதான் மெயின் டீச்சிங்குடைய நோக்கம். அப்போது இயற்கை சயின்டிஃபிக் விஷயம் ஒன்று இருந்தாலும் அதற்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் நம்பிக்கையினால். சிஸ்டர் கிளியர் ஆகுது பாத்தி மாஸ்டர்? கிளியர் பிரதர். ஓகே மேரி சிஸ்டர். சாரி பிரதர், டைம் இருக்கோ தெரியல. பிரதர், இப்பத்தே சூழ்நிலையில ஒரு சின்ன டவுட் எனக்கு பிரதர். நம்ம ஜீசஸ் பிறந்தது இஸ்ராயல்ல தான், அவர் வளர்ந்தது ஜெருசலேம்ல. இப்ப அங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது பிரதர். அப்ப ஏன் அந்த இடத்துல ஒரு சமாதானம் இல்ல? அவர் அந்த பிறந்த இடத்துல, அவர் வாழ்ந்த இடத்துல ஏன் இவ்வளவு ஒரு இதா இருக்கு? சிஸ்டர் எப்படி சமாதானம் இருக்கும்? ஏசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தின இடத்துல எப்படி சமாதானம் வந்துடும் சிஸ்டர்? அவர் சமாதானத்துக்கு தானே ரத்தத்தை சிந்தி எடுத்து கொடுத்தாரு அவரு சிந்தினார் சிஸ்டர். சொல்றோம் அவரை பிரதர். அப்ப கொலை பண்ண அவரோட இடத்துல அவ்வளவு நாட்டுக்கு ஈஸியா அது எப்படி கிடைக்கும். சமாதானம் வரும் பாருங்க. அவரை கொலை பண்ண இடம் அது இல்லையா? எப்படி அவங்களுக்கு ஓகே சமாதானம் வரும்? ஓகே. சரி, ஜீசஸ் இறந்தப்புறம் அந்த இஸ்ரேல் நாடே சிதறடிக்கப்பட்டது. 2000 வருஷமா அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது. இஸ்ரேல்ன்ற நாடே வந்து 1969 என்னமோ தான் உருவாச்சு. அது வரைக்கும் அவங்க நாடே இல்லாம சுத்திட்டு இருந்தாங்க. ஓகே, ஐ திங்க் 1969, எனக்கு எக்ஸாக்ட் இயர் தெரியல. கிட்டத்தட்ட அந்த அந்த இயர்ல அமெரிக்காவில் இவங்க தலைமை சங்கம் ஒன்று கூட்டினாங்க, இஸ்ரேல் தலைமை சங்கம். ஏன்னா இஸ்ரேல் கிடையாது அப்போ. அவங்க எல்லாம் ஒன்று கூடி அங்கே ஒரு உட்காந்து ஒரு ஒரு லா பாஸ் பண்ணாங்க. 2000 வருஷத்துக்கு மேலே நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துன்ற ஒரு மனுஷனை, தப்பு செய்யாத ஒருத்தனை நம்ம தண்டனை கொடுத்து அவர் கொலை பண்ணியிருக்கோம் அந்த தலைமை சங்கம். அதுக்காக மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறமா இஸ்ரேல் நாடே கிடைச்சது அவங்களுக்கு. ஓகே. எப்போ யூத தலைமை சங்கம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு நாடே கிடைச்சது. ஓகேயா? என்னைக்கு இயேசு ஏற்றுக்கொள்றாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு சமாதானம். சும்மா கிடையாது சார். ஜீசஸுடைய ரத்தத்தை சிந்திட்டு அவங்களுக்கு எப்படி சமாதானம் வரும்? ஜீசஸ் சமாதானம் கூட, அதை அக்செப்ட் பண்ணதானே அவங்களுக்கு சமாதானம் வரும். இஸ்ரேல் கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கும். எப்போ அவங்களை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றாங்களோ அன்னைக்கு தான் சமாதானம். அது வரைக்கும் சமாதானம் கிடையாது. நீங்க இந்த 2000 வருஷம் இஸ்ரேல் மக்களை படிச்சு பாருங்க. ஹிட்லர் வந்து யூதர்கள் எல்லாத்தையும் வெட்டினான், ஒருத்தர் விடாம. ஒவ்வொரு நாடும் யூதர்களை காலி பண்றாங்க. ஏன்? பிகாஸ் ரத்தப்பழி மாதிரி இருக்குல்ல சிஸ்டர். காயினோட ரத்தப்பழி இன்னும் பேசிட்டு இருக்குன்னு சொல்லுது. ஜீசஸ் ஆனா பரிந்து பேசுறாரு. இருந்தாலும் யாருடைய ரத்தத்தை சிந்தினாங்க? ஓகேங்களா? அது அக்செப்ட் பண்ணும்போது அதுக்கு பரிகாரம் கிடைக்கும். என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்களோ அன்னைக்கு ஜெருசலேம்ல சமாதானம். இந்த நாட்டை பாதுகாக்கிறார், அறிவாளியா இருக்கிறாங்க, எல்லாமே ஓகே. ஆனா உண்மையான சமாதானம், சமாதானத்தின் பிரபுவாக இயேசு கிறிஸ்துவாங்க ஏற்றுக்கொள்ளும் போது. 1948 தாங்க இதா இருக்குது. அந்த சமயத்துல ஹாரி ட்ரூமன் அவர் தான் வந்துட்டு யுஎஸ்ல இது
பிரசிடென்ட். அவர் பாருங்க அன்னைக்கே அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 1948 வருஷம் நாடு இல்லாம சுத்தி இருக்கான். ம் எந்த ஊராத எந்த நாடு அப்படி இருந்து நாடு இல்லாம போய் திரும்பி நாடு கிடைச்சிருக்கா சிஸ்டர்? ம் சிதறடிக்கப்படுறான், சும்மா கிடையாது. ம் ஸோ நம்ம பைபிள் இந்த பின்னணியில் படிச்சோம்னா பயங்கரமா இருக்கும் சிஸ்டர். ம் எஸ், நம்ம ஜெபிக்கணும், இஸ்ரேலுடைய அதான் ஒற்றுமைக்கு ஜெபிக்கணும், அவங்களுடைய ஜெபிக்கணும். மனமாட்டத்துக்கு ஜெபிக்கணும். ஆமா இஸ்ரேல் என்னைக்கு மனம் மாறுதோ அன்னைக்கு உலகம் முடியுது சிஸ்டர். நான் ம் சொல்லட்டுமா? சீக்கிரம் வந்துருச்சு அது. எப்போ அதுதான் பிரதர். உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு முடிக்கும் போது இஸ்ரேல் மனம் மாறும். ஓகேங்களா? இஸ்ரேல் மனம் மாறும்போது உலகம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் டைம் பாம் செட் பண்ணி வச்சிருக்காரு ஆண்டவர். இது ஓகே நிறைவேறும் போது பர்கேட்ல உள்ள எல்லா சோலும் ஹெவனுக்கு போயிடுவாங்க. ஓகே எல்லாம் ஒரே டைம்ல நடக்கும். ஓகே பிரதர் அதுக்கு முன்னால முழுவதும் நற்செய்தி அறிவிக்கப்படணும், இஸ்ரேல் மனம் மாறணும். இது ரெண்டு தான் இதுவா டெட்லைனா? மெயின் இது ரெண்டு தான். உலகம் முழுவதும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டாச்சுன்னா இஸ்ரேல் மனம் மாறுவாங்க. அதனாலதான் இஸ்ரேல் எப்பவுமே நீங்க இஸ்ரேல் மேல தான் கண்ணு இருக்கணும். அதுதான் உலக முடிவுக்கு அறிகுறி. இஸ்ரேல் மனம் மாறுறாங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவுட், உலகம் க்ளோஸ். அப்ப பிரதர், அப்ப அவங்க மனம் மாறாமலே அப்ப இத உலகத்தை அழிச்சிருவாங்களா? அப்ப அவங்க மனம் மாறணும்னு மாறாமலே ஜெபிக்கணும் sister. ஆ. இப்ப மனம் ஆமா மாறினா உலகம் அழிஞ்சிரும். அப்ப மனம் மாறாம இருந்தா இப்படி சண்டையும் sister. மக்கள் அது அவருக்கு தெரியும் எப்போ கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் மாத்துவார் சிஸ்டர். உலகம் அழியிறது நல்லதா நல்லது இல்லையா சிஸ்டர்? நல்லது நல்லது. நல்லதுதான் பிரதர். ஆனா அவங்க மனம் மாறாம செத்தா அப்புறம் ரொம்ப மனம் மாறுவாங்க இதாயிரும். சிஸ்டர். ஆ. சிஸ்டர், நம்ம கருங்காலி மரம் நம்மளே ஒட்ட வச்சு இவ்வளவு பாக்குறவரு ஒலிவ மரத்தை விட்டுருவாரா சிஸ்டர்? ம். சரி பிரதர். என்னன்னா இப்ப கடவுளுடைய அவங்க ஞானம் பயங்கரமான ஞானம் சிஸ்டர். நம்ம அது அதனாலதான் இவர் சாலமன் சொல்லுவார், ஞானம் அதிகமாக அதிகமாக கவலை அதிகமாகுதுன்னு. ம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கடவுளுடைய ஞானத்தை பார்க்கும்போது. ஏன்னா இப்ப அவங்க பெய்ரூத்தையும் புடிச்சிட்டாங்களே பிரதர். அவங்க இஸ்ராயல் பெய்ரூத்லயும் அவங்களோட கொடியை இது பண்ணிட்டாங்க தானே. அதுதான் இப்ப தெரியல எனக்கு நான் உண்மையில நியூஸ் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு சிஸ்டர். இல்ல நான் பிரதர், ஏதோ நான் அந்த கோயிலுக்கு லெபனான் கூட போயிருக்கிறேன். சண்டைன்னு கேள்விப்பட்டேன். இல்ல நான் போனேன் பெய்ரூத்ல. அங்க குண்டு போட்ட அந்த நான் முதல் வேலை செய்த மேடம் சொன்னாங்க, நீ போன சர்ச் எல்லாம் இப்ப இதாயிடுச்சு மாதிரி தெரியுமா உனக்கு? நான் சொன்னேன், நான் பாக்குறது இல்ல மேடம் பெய்ரூத் அப்படின்னு சொல்லி. இதே அவங்க தானப்பா பேரோட்டு ஆ? லெபனானோட இது தானே. ஆமா ஆமா. அது ஒரு சில லெபனான்ல ஹெஸ்புல்லான்னு ஒரு இது இருக்குது, தீவிரவாதிகள் இயக்கம் இருக்கு. அந்த தீவிரவாதிகள் இயக்கத்தை அட்டாக் பண்றாங்க. அங்க ஒரு சில இதுல இடங்கள்ல வந்து கொடி மூடிட்டாங்க. இங்க பாருங்க, எந்த ஊர் நல்ல ஊர்னு சொல்ல முடியாது. லெபனீஸ் நல்லவங்களா இருக்கலாம். ஆனா லெபனான்ல வந்து ஒரு தீவிரவாத இயக்கம் இஸ்ரேலுக்கு எகென்ஸ்டா செயல்படுது, அவங்க அனுமதிக்கிறாங்க இல்லையா? அவங்க அட்டாக் ஆமா பண்ண தானே செய்வாங்க. இப்ப ஆமா. பாகிஸ்தான்ல தீவிரவாதியை வச்சு நம்மள அட்டாக் பண்ணிட்டு தான் நம்ம எவ்வளவு நாள் சும்மா இருக்க முடியும்? ம். இஸ்ரேல் என்ன பண்றாங்க, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் இவங்களுக்கு எகென்ஸ்டா தீவிரவாதி இருக்காங்க அங்கெல்லாம் அட்டாக் பண்றாங்க. சரி bro. ஓகே, அந்த பாலிடிக்ஸ் விட்டுறலாம். Good. ஆனா சமாதானம் அவ்வளவு ஈஸியா வராது சிஸ்டர். ஏசு வராது. கிறிஸ்து சமாதானமான ஏசு கிறிஸ்து ஏத்துக்கும் போது சமாதானம், ம். வேற எதுவும் சொல்யூஷன் கிடையாது. ஓகே சரி, இப்போ எனக்கு மைண்ட்ல ஒன்று வந்துட்டே இருக்கு. நான் வந்து பேச ஆரம்பிச்சா உங்களுக்கு டவுட் நிறைய வருது, நல்ல விஷயம் தான். ஆனா ப்ரேயர் கண்டினியூ பண்ண முடியல. இஸ் இட் ஓகே இல்ல எப்படி மேடம்? ஓகே கோஆர்டினேட்டர் மேடம் பிரதர், நீங்க தான் டவுட்டும் உங்ககிட்ட மட்டும்தான் கேட்க முடியும் பிரதர். அதால நீங்க வர நேரம் டவுட்டும் வருது, என்ன பண்றது? இந்திராணி சிஸ்டர் சொல்லுவாங்க, அவங்கதான் இது பண்ணணும். என்னது? இல்ல சிஸ்டர், இப்போ நான் வந்தானே ஏதாவது கொஸ்டின் வருது, நம்ம ஆன்சர் பண்றோம்.